கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மறுபடியாக உங்களை சந்திப்பது ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் சில நாட்களாக அபிஷேகம் என்று சொல்கிற ஒரு தலைப்பை கொண்டு நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எவ்வளோ விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அபிஷேகம் இல்லாத ஒரு மனுஷன் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது ரொம்ப கடினமாக இருக்கும். அபிஷேகம் ஒரு மனுஷனை கர்த்தர் பகுதியாக கொண்டு போகும். சுயத்துக்காக அபிஷேகம் பயன்படுத்த முடியாது. சித்தத்துக்காக அபிஷேகத்தை நாம் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய காரியங்களை கொண்டு நாம இந்த நாட்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அபிஷேகத்துக்கு எதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமை தான். அபிஷேகத்துக்கு எதிரி பெருமை. அபிஷேகம் பெறுகிற ஜனங்களுக்கு தாழ்மை ரொம்ப அவசியம். தாழ்மை இல்லைன்னு சொன்னீங்கன்னா நம் அபிஷேகத்துக்கு நாம் உடையவராக இருக்க முடியாது. ஸோ கீ ஃபார் அனாயிண்டிங் இஸ் ஹம்பிள். ஆனால் அதே நேரத்தில் அபிஷேகத்துக்கு நீங்கள் பெருமை காமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய பேரழிவாக மாறிடும். ஏன்னா பைபிளும் நமக்கு அதுதான் நமக்கு மறுபடியாக ஞாபகம் ஊற்றுகிறார். நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசிப்போங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ங்க. எடுத்துங்க, சத்தமா வாசிக்க கேட்போங்க. அழிவுக்கு முன்னதானது அகந்தை, விழுதலுக்கு முன்னதானது மனதின் மேற்றிமை. பிரைடுன்ற வார்த்தை மனசுனா எடுக்கூடாதுங்க. இந்த ரெண்டும் வந்துட்டு டேஞ்சரான விஷயம். அபிஷேகம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல வாங்குறது ரொம்ப ஈஸி, அதை காத்துக்கொள்வது ரொம்ப கஷ்டம். வாங்குறது ஈஸி, ஜோபம் பண்ணி உபவாசத்தில் அர்ப்பணிப்பில் சரண்டர் பண்ணி நாம் செய்கிற இந்த விஷயத்தில் வந்துட்டு நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட நம்ம வாங்கிக்கலாம். பட் அதை காத்துக்கொள்ளணும் பாருங்க. அபிஷேகத்தை காத்துக்கொள்வது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். ஏன் கடினமானன்னு சொன்னால், எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு பெருமை வந்துடும். நான் எவ்வளோ நல்லா பண்ணுறேன் தெரியுமா அப்படின்ற ஒரு இடம் வந்துருச்சுன்னா அதே நம்ம வீழ்ச்சிக்குனா வேடங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் லக்கை நோக்கி நீங்க ஓடுங்கன்ற. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த லக்கைக்காக என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்க, ஓடுங்கன்ற. நம்ம பிரயாசப்பட்டுட்டோம், நாம் தேவனை தேடிட்டோம் அப்படியாக அல்லாமல் என்னங்க, நாம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுங்க, தேவனுக்கு முன்பாக இன்னும் அதிகமாக நாம நேற்று செய்த பக்தியை வைத்து இன்னைக்கு நாம ஓட முடியாது. இன்னைக்கு செய்கிற பக்தியை வைத்து நாளைக்கு நாம ஓட முடியாது. ஏன்னா பைபிளையும் சொல்கிறாருங்க, 100 ஆகாரத்தை எங்களுக்கு இன்றே தாங்க, நாளைக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனா என்ன இருக்குதுங்க, அந்த ஆகாரத்தை எங்களுக்கு அந்த நாளைக்கே நீங்க தாங்க, எங்களுக்கு அதே போதும்ன்ற. ஸோ இந்த நாளுக்கு வேண்டிய அபிஷேகத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுங்க, அதிகமான ஒரு பிரயாசம், அதிகமான தேடுகை, அதிகமான தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டியது மிக அவசியம். ஆகிலும் உங்களுக்கு சொன்னதை போல என்னங்க, வேற்றுமையான ஒரு இருதயமும் என்னங்க, மேன்மையான ஒரு சிந்தனையும், இவைகள் பெருமைக்கு என்ன பண்ணுதுங்க, அகதை உள்ளவர்களாக ஒரு பயங்கரமான ஒரு நுக்திக்குள் கொண்டு போய் அவர்களை சேர்த்து விடும். ஸோ அது எப்போதுமே நாம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அபிஷேகத்தில் பெருமை வந்துருச்சுன்னா உள்ளோம். பைபிள் கூட இன்னொரு இடத்துல யாக்கோபு நினைக்கிறேங்க, யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அழைக்கிறார். என்ன இருக்குதுங்க, பெருமை உள்ளவருக்கு ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையா இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருங்க, கிருபை தருகிறார். நமக்கு வேண்டிய கிருபை, நமக்கு வேண்டிய தயவு, நமக்கு வேண்டிய மனத்தாழ்மை மிக அவசியம். ஸோ காட் நமக்கு சில சீக்ரெட்ஸுங்க ஓப்பன் அப் பண்றார். ஸோ ப்ரவுட் ஸ்பிரிட் இஸ் டேஞ்சரஸ் ஸ்பிரிட். சிலருங்களாம் மற்றவங்கள ரொம்ப கீழே பார்ப்பாங்க, அது ரொம்ப டேஞ்சர். ஒரு நாளைக்கு அவர்கள் கீழே இருக்கிறவர்கள் மேல வந்துடும். இன்னைக்கு முந்தினவர்கள் பிந்தினவர்களாயும், பிந்தினவர்கள் முந்தினவர்களாயும்
இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுவான். நிச்சயமாக கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை ஆண்டவர் எழுப்பிடுவார். அவங்க சீன்லயே இருக்க மாட்டாங்க, அவங்க அது எதுலயே இருக்க மாட்டாங்க. ஆனா காட் அவங்களை கொண்டு வருவார். இதுதான் ரகசியம். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பாராட்டுகிறாருங்க? கிருபை பாராட்டுகிறார். ஆனா பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தரை என்ன பண்றாருங்க? எதிர்த்து நிற்கிறாரு. இன்னொரு வசனத்தை கேட்போம் பாருங்க. 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்க எடுத்துக்கொண்டுங்க சத்தமா வாசிக்க கேட்போம் பாருங்க. அந்தபடியே இளைஞரே மூப்பர்களுக்கு கீழ்ப்படியிருந்திருங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருந்து மனத்தாழ்மை. என்ன தாழ்மைங்களா பாருங்க. அனாயிண்டிங் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நமக்கு கோர்ஸ் ஆஃப் லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். மனத்தாழ்மையா. தாழ்மைன்றது அனாயிண்டிங்க்கு உணவு. எவ்வளோ நீங்க தாழ்த்துக்கிறீங்களோ அவ்வளோ ஆண்டவர் முன்னால நல்லதுங்க. தாழ்த்துறதுன்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்யற விஷயம் இல்லை. தாழ்மைன்றது எப்போதுமே தாழ்மையா இருக்கணும். நம்மளோட பேச்சில், நம்ம சிந்தனையில, நம்ம ஆலோசனையில, நம்ம செய்கையில எப்போதுமே தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்கணுங்க? தாழ்ந்தவர்களாக. இன்னும் எவ்வளோ ஆண்டருக்கு முன்னால் நம்ம தாழ்த்த முடியும்? தாழ்த்துறதுன்றதுனால நம்ம துணியை வந்து ரொம்ப கலீஜா போட்டுன்னு அர்த்தம் இல்லை. தாழ்மையோட அர்த்தம் அப்படி அல்ல. தாழ்மைன்றது ஆண்டோடைய சம்பளத்தில் பணிவிடம் செய்யுது, வேலை செய்யறது, ஊழியம் செய்கிறது. ஆண்டவர் யோசேப்பை உயர்த்துறதுக்கு முன்னால என்னங்க, அவர் அப்பா வீட்டில் ரொம்ப நல்லா இருந்தார். அப்பா வீட்டில இருந்து அங்கத்துல இருந்து விற்கப்படுகிறான். இஸ்மேலியர்களுக்கு விற்கப்படுகிறான். இஸ்மேலியர்ல இருந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போத்திபாருடைய வீட்டுக்கு போய் சேருகிறான். போத்திபாருடைய வீட்டில இருந்து அகப்பட்டு சிறைசாலைக்கு என்னங்க ஒரு 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 குறிப்பிட்ட காலத்துக்கு அவர் தள்ளப்படுகிறான். அவனோட இருந்தவர்களுக்கு அவன் சொல்லியும் அனுப்புறான், நீ நல்ல இடத்துக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் நினைச்சு பாரு, என்னை இந்த இடத்துல இருந்து விடுதலை ஆக்க அவ்வளவுதான் போதும் எனக்கு அப்படின்னு தான் அவன் நினைச்சிருக்கலாம். என்னை வெறும் என்ன பண்ண இந்த இடத்துல இருந்து என்னை விடுதலை ஆக்க போதும். ஆகிலும் என்னதுங்க மறந்துடுறாங்க. ஒரு நேரம் வருகிறது, ராஜாவுக்கு குழப்பம் வருகிறது. அந்த ஊர்ல இருக்கிற மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், நானா வித்தியாசமான ஜனங்களும் அந்த விடைக்கு பதில் கொடுக்க முடியாத ஒரு நிலையான ஒரு இடத்துக்கு போகிறாங்க. கர்த்தர் மறுபடியாக யோசேப்பை நினைவு கூறுகிறார். செய்தி ராஜாவுக்கு அல்ல, செய்தி யாருக்குங்க? நம் தாழ்வில நினைத்தவரை துதிங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. யோசேப்பை உயர்த்த அரசருக்கு தூக்கமில்லாத பண்ணுங்க. என்னங்க இதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு கிடைச்ச அந்த தரிசனம் அந்த பூமியில யாருக்கும் கிடைக்கல. அந்த ஜாதி ஜனங்களுக்கு உள்ள யாருக்கு இல்லை. ராஜாவை சந்திக்கும் போது ராஜாவுடைய தீர்மானம் சொல்கிற, நீ தான் பதில் கொடுக்கலன்னா நீ மரணத்துக்கு வரைக்கும் போயிடுவன்ற, நீ இதுக்கு நீ விடை கொடுக்கலன்னா என்னடம் உன்னை மிருத்யு வரைக்கும் கொண்டு போயிடுவேன். இப்போ நான் நீ ஜெயிலில் உட்காந்துங்கிற, ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் கொடுக்கல, நான் எதிர்பார்த்துருக்கிற விடைக்கு கிடைக்கல, நீ மிருத்யு வரைக்கும் என்ன பண்ணுவேன், நீ போவ. அவர் சொல்ற பார்க்கலாம், அதுவும் பார்க்கலாம். இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு, நான் அடுத்தது என்னது, எனக்கு ஒரு நாள் அவகாசத்தை தாங்கன்னு சொல்லி அவர் கர்த்தர் இடத்துல என்ன பண்ணுறாருங்க கேட்கும்போது, அந்த இரவு ஆண்டவர் சொப்பனத்தில் வரப்போகிற 7 வருஷத்துடைய நிகழ்வும் இன்னொரு 7 வருஷத்துடைய செழிப்பானவும் என்னங்க வறட்சியான ஒரு நாட்களை பற்றி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இதை ராஜா இடத்துல போய் மறுநாள் காலையில போய் கொண்டு போய் சேர்க்கும் போது என்னதுங்க ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அவர் அந்த முழு எகிப்துக்கே அவர் ஆண்டவர் கவர்னரா மாத்துறார், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானமாக. என்ன ஒரு இந்த ரிஸ்க் எடுக்காத இருந்ததுன்னா எங்க இருந்திருப்பாங்க? சிறைசாலையில தான் இருந்திருப்பாங்க. நீயும் அபிஷேகத்துக்கு என்ன பண்ண தெரியுமா? முயற்சி எடுக்கணும். முயற்சி இல்லாத ஒரு அபிஷேகம் அல்ல. நிறைய பேர் ஜெபிப்பாங்க, ஆனா அபிஷேகத்துக்காக அல்ல, ஜஸ்ட் நார்மலா ஜெபிக்கணும் ஜெபிப்பாங்க. ஆனா உன்னுடைய முயற்சிகள் ஒரு நாளைக்கு பெரிய அன்பளிப்பை கொண்டு வரும். ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தை பெருக செய்வார்.
உன்னை ஆண்டவர் விசேஷமாக நடத்தி செல்வார். காடோட திங்கிங் பாயிண்ட் உன்னுடைய லைஃப்ல வேற மாதிரி மாறும். எப்பொழுதுமே தாழ்வான இடத்துல மட்டும் இருப்பேன் நீ தயவுசெய்து நீ நினைக்காது. உயர்வான இடத்துல ஆண்டவர் கொண்டு போவார். அப்படிப்பட்ட நாள் வரும், அப்படிப்பட்ட ஒரு நேரம் வரும், அப்படிப்பட்ட ஒரு நாளிகையும் வரும். கர்த்தரனை நிச்சயமாக சங்கீதக்காரன் 1 சங்கீதம் 3 சொல்கிறது போல அவன் நீர்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் நிச்சயமாக ஒரு நாளைக்கு நீ செய்கிற எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் பிளஸிங் பண்ணுவார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 4 அதிகாரம் 30 37 வரைக்கும் வாசிக்க கேட்போம். தானியேலின் புஸ்தகம் 4 அதிகாரம் 30 37 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்பாங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக, பாருங்க, அவருடைய பிரஸ்தாபத்துக்காக ஆண்டவர் உயர்த்தத்தக்கதாக. அனாயிண்டிங் எதுக்கு தெரியுங்களா? அவருடைய நாம மகிமைப்படணும். நாம அனாயிண்டிங் எப்படி யூஸ் பண்றது தெரியுமா? நம்ம நாம உயர்த்தணும் சார். அதுதான் காட் கொடுக்கறதுல. அவருக்கு கொடுக்க தெரியாது, கொடுக்க முடியாது இல்லைங்க. ஒரு விஷயம் பார்க்கிறோம், பெருமை உள்ளவருக்கு ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். என்னங்க, சுய உள்ளவனுக்கும் கொடுக்க மாட்டார். நம்மளுடைய சொந்த மகிமைக்கு மேன்மைக்கு மேற்றிமைக்கு எடுத்துக்கொண்டாலும் கொடுக்க மாட்டார். அப்ப யாருக்கு கொடுப்பாரு? அவருடைய நாமம் நம்ம மூலியமா மகிமைப்படும். காடோடனே மகிமைப்படுகிறதுக்காக ஆண்டவர் நிச்சயமா கொடுப்பாரா? கொடுப்பார். கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார். எந்த அளவுல கேட்கிறீர்களோ அதே அளவுல நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் கேட்டது கொஞ்சம், ஆண்டவர் அதிகமா கொடுத்தாரு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அவனுடைய விசுவாசத்து தக்கதாக என்னதுங்க ஆண்டவர் கொடுக்கிறார். அவனுடைய விசுவாசத்துக்கு எண்ணக்கூடாத அளவுக்கு அவன் என்ன பண்ணக்கூடாதுங்க, அவன் எண்ணாத அவன் இருக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இப்ப இந்த வசனத்தை முடிச்சிடலாம், நம்ம எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இந்த வார்த்தைகள் சொல்லிட்டே இருக்கும் போதே பாருங்க, பெருமை கூட என்ன பண்ணிட்டு தெரியுங்களா? தேவன் பேசுவார். இடுக்கமான நேரத்திலும் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, இந்த வார்த்தைகள் ராஜாவுடைய வாயிலிருந்து இருக்கும் போதே கர்த்தர் அவரிடத்துல சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத் நேசாரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ராஜபாரம் என்னதுங்க? இன்னொரு அர்த்தம் நான் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் உன்னை விட்டு நீங்கிடுச்சு. When God gives you responsibility, maintain it. மெயின்டைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஒரு உடம்பு பயிற்சிக்கு போகிற மனுஷன் தன் சரீரத்தை என்ன பண்ணாங்க, மெயின்டைன் பண்ணணும். அந்த பயிற்சியை விட்டானா மறுபடியாக என்ன ஆயிடுவாங்க, மெலிதுள்ளவனாக மாறிடுவான். பயிற்சிக்குள்ளேயே இருக்கணும். யூ ஷுட் நாட் என்னதுங்க, இஷ்டம் இருக்கும்போது போய் பயிற்சி செய்யணும். யூ cannot shape yourself. உன்னை நீ ரூபத்துக்குள் கொண்டு வர முடியாது. அப்ப யாரை ரூபத்துக்குள் கொண்டு வர முடியும்? என்ன செய்யணுங்க? அனுதினமா அந்த மனுஷனும் பயிற்சி செய்யணும். ஆவிக்குரிய நமக்கு என்ன வேணுங்க? பயிற்சி வேணும். நாம் காட் என்ன பண்ணுங்க, தினந்தோற நாள்தோற சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய சமூகத்தை என்ன பண்ணுங்க, தேடிட்டே இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் நம்ம ஒரு ஷேப்புகளை கொண்டு வருவா. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அந்த வசனம் சொல்கிறது, உன் மேலிருந்து என்ன ஆயிடுச்சுங்க, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கினது. மனுஷனின்றி தள்ளப்படுவாய். மனுஷர்ல கூட நீ என்ன ஆயிடுவங்க, தள்ளப்படுவாய். வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய். வெளியே இருக்கிற மிருகத்தோட என்ன பண்ணுவங்க, அபிஷேகம் உன்னை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நீ ரொம்ப மோசமான நிலையில போயிடுவ.
சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் சேம். என்னங்க, அவன் யார் இடத்துல உறவாடினா எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப நாட்கள் என்ன பண்ணாருங்க, சிறைசாலையிலேயே அகப்பட்டு இருந்தான். அவனுடைய கண்ணை என்ன ஆயிடுச்சுங்க, புடுங்கப்பட்டதாக. அவனை வைத்து ஒரு கொண்டாட்டத்தை செய்யணும்னு சொல்லி நினைச்சாங்க. காடோடைய சமத்தை விட்டு வெளியே வந்துட்டு நினைச்சுக்கோ, ரொம்ப டேஞ்சர். சிம்சோனுக்கு ஆண்டவர் திருப்பி ஏன் அந்த அனுகிரகம், ஏன் அந்த ஜெபத்தை செய்தாருன்னு தெரியாது. ஒருவேளை சிம்சோன் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து என்ன பண்ணிருக்கலாங்க, ஜெபம் பண்ணிருக்கலாம். நான் ஒரு பாவி ஆண்டவரே, இந்த பாவி மேல என்னவா இருங்க, அனுகிரகமா இருங்க, கிருபையா இருங்க, மேன்மையா இருங்க, தயவா இருங்க. ஏதோ ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமத்தை என்ன பண்ணிருக்குங்க. இது ஒரு நாள் செய்த பிரேயர் நீங்க நினைக்கிறீங்களா? It would have taken lot of days. ஏன்னா ஒரு இடத்துல பைபிள் வசனம் சொல்லுது, அவருடைய கூந்தல் மறுபடியாக வளர துவங்கினதுன்னு பார்க்கணும். அது கூந்தல் மறுபடியாக வளர்த்துக்கு துவங்கினது. ஸோ நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் கிறிஸ்துக்குள் வளர துவங்கணும். அபிஷேகத்தை என்ன பண்ணாங்க, இன்னும் வளரணும். Anointing changes your faith in God. அபிஷேகம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை முற்றிலும் மாற்றும். God ரொம்ப பியூட்டிஃபுல்ங்க, ரொம்ப அழகானவர். is beyond imagination. He is beyond understanding. நீ அரசனா இருந்தாலும் நீ பெருமையாக போகும்போது கர்த்தர் அவனுக்கு எச்சரித்து, நீ மிருகத்தின் மத்தியில் இப்பொழுது வாழ்வேன்றார். என்னங்க, மிருகத்தின் மத்தியில் நீ சஞ்சரிப்பா. கெட்டகுமாரோட கதையில் என்னங்க, எங்க இருந்தான், அவனும் மிருகத்தின் மத்தியில தான் இருந்தான் இல்லைங்களா? இந்த வசனம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொண்டு போகிறார் பாருங்க. கீழே மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளை போல புல்லை மேய்வாய், மாடை போல நீ புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யபாரத்தில் ஆளுகை செய்து. பாத்தீங்களா, இப்பொழுது ஆண்டவர் ஆளுகை செய்வார். நாம நம்மளுடைய டியூட்டிஸ்ங்க கரெக்டா பண்ணலன்னு வச்சுக்கோங்க, காடோடைய ரோல் எடுத்துக்குவார். நாம அவருடைய கடமை செய்தே ஆகணும். காடை மாத்திரம் நீங்க எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் ஏமாற்றவே முடியாது. இஸ் தி ஹையஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன். உலகத்திலே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இடத்துல நீங்க வேலை செய்றீங்க. உலகத்திலே அதிசிரேஷ்டமானவரை நீ ஆராதிக்கிற. குறைவானவர் அல்ல, நிறைவானவர். அவர் 100ல் அல்ல. என்னங்க, அவர் ஒன்றாகவே தான் இருக்கிறார். இஸ் நாட் அமாங் எவ்ரிதிங், ஹி இஸ் எவ்ரிதிங். எல்லாவற்றுக்கும் மத்தியில் அவர் இல்லைங்க. அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாவாக இருக்கிறார். அவர் தான் உன்னதர். இந்த மாதிரி இன்னொரு 1000 தலைமுறை பூமியில வர வச்சு என்னங்க, அந்த தலைமுறையின் ஜனங்கள் அவரை துதிக்கும்படியாக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீ செய்யாத விஷயத்தை அவர் செய்ய வைப்பார். நீ நினைக்காத விஷயத்தை அவர்கள் நினைக்க வைப்பார். அவருக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஆளுகை செய்ய வைப்பார். அதான் அந்த வசனம் சொல்கிறது, நீ நான் நினைச்சோ நான் மனுஷனுடைய ராஜரீகத்தில் ஆளை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு, தம்முடைய சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறேன் என்பதை. அபிஷேகம் கூட அப்படிதான். நீங்க தாழ்மையா இருந்தீங்கன்னா அபிஷேகம் உன்னை தேடி வரும். பெருமையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் புடுங்கிட்டு அனுப்பிடுவார். That is why many people don't have anointing. அபிஷேகம் இல்லை. They are trying so much for it. எவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க அபிஷேகத்துக்காக. அது வெறும் வெண்கலத்தின் சத்தம் மாதிரி இருக்கும். இட்ஸ் வெரி டேஞ்சர். ஏன்னா சத்தங்க அது வெண்கலத்தின் சத்த, வெறும் வெண்கலத்தின் ஓசை என்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். பட் நீங்க ஆண்டவரை தேடும்போது அந்த எஃபெக்டிவ்னஸ் இருக்கணும். அதுதான் ஒரு அனாயிண்டட் ஜெபிக்கும் போது அது பவர் இருக்குது. அபிஷேகமானவர்கள் ஜெபிக்கும் போது அதுக்குள்ள மகா பெரிய கிருத்திய துவாரங்கள் இருக்குது. காட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஃப்ரீஸ் பண்ணுவார், ரொம்ப பியூட்டிஃபுல்லா. அந்த வசனத்தோட கீழே பகுதியை வாசிக்க கேட்போம் பாருங்க. சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும். 7 காலங்கள்னா 7 ஆண்டுகள் உண்மையில் அவங்க கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. பாத்தீங்களா, ஆண்டுடைய சத்தம் அரசர்களுக்கும் வருது. ஆண்டவர் பேசுவாரா? பெருமை உள்ளவருக்கு பேசுவாரா?
பேசி இருக்கிறார். நீ புல்ல சாப்பிடுவாப்பா, மாடு சாப்பிடுற மாதிரி உன்னை சாப்பிட வைக்கிறேன்ற. காட் கிட்ட மாத்திரம் விளையாடாதீங்க. நான் நேற்று தினமும் சொன்னதா, இப்பயும் சொல்லுகிறேன், இன்னைக்கு சொல்றதா, மறுபடியும் சொல்வேன். அபிஷேகமானவங்கிட்ட என்னைக்குமே ப்ளே பண்ணாதீங்க. அவங்களுடைய மேல இருக்கிற அனாயிண்டிங் நமக்கு தெரியாது. அதுக்காக அவங்க என்ன முயற்சி எடுக்கிறாங்க தெரியாது. நம்ம ஒரு உலகத்தின் ஓனருக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், அப்ப அவர்கள் பரலோக ஓனருக்கு எவ்வளவு உண்மையா இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயமும் தேவனுக்கு முன்னாக என்ன செய்யறாங்க, ஒரு கணக்கு தான். ஆண்டவர் அவங்களை விசாரிப்பார், ஆண்டவர் அவங்களை கேட்பார், நீ இது செய்யறியா, ஏன் நீ இப்படி பண்ணிட்ட, ஏன் நீ உன்னால தாக்குப்பிடிக்க முடியல, என்ன காரணம். ஆண்டவர் எல்லாம் என்ன செய்வாருங்க, நம்மை கேட்டுட்டே வருவார். ஆண்டவர் நம்மை ஒரு நாள் ஒரு பொழுது விட மாட்டார். இஸ் a visiting God. விசாரிக்கிறவரும் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆகாரின் கண்ணீரை சந்தித்தவர், பிள்ளையானவனுடைய கண்ணீரை சந்தித்தவர். என்னதுங்க, தேவ அபிஷேக பெற்றவருடைய கண்ணீருக்கும் ஆண்டவர் செய்வாருங்க. செவி சாய்ப்பாரா இல்லையா? ஓ எஸ். இப்ப நாம் யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல 1 6 வரைக்கும் வாசிக்க கேட்பாங்க. Book of John chapter 15 verses 1 to 6ங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதானவர் தோட்டக்காரனாக இருக்கிறாரு. என்னில் கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனிகளை கொடுக்கும்படி இல்லங்க ஆண்டவர் இதான் எதிர்பார்க்கிறாருங்க. அனாயிண்டிங் கூட எப்படி தெரியுங்களா, வெறும் நேத்து வாங்கிட்டு அப்படி ஓடக்கூடாதுங்க. அனாயிண்டிங் ஷுட் பி ஃப்ரெஷ்ங்க. சில நாட்களுக்கு முன்னால சொன்ன இல்லைங்களா, பழைய துருச்சிக்குள்ள புது அபிஷேகத்தை, புது எண்ணெயை ஊற்ற முடியாது. பழைய விஷயத்துல என்ன பண்ண முடியாதுங்க, புதிய காரியத்தை நுழைக்க முடியாது. இப்போ மறுபடியும் சொல்லுகிறாருங்க, நீங்கள் மிகவும் அதிகமான கனிகளை கொடுக்க முடியாது. அதிக கனிகள், அதிக அபிஷேகம், அதிக பரிமாணம், அதிக பிளெஸிங், அதிகமாக தேவனுடைய சமத்தை என்ன பண்ணுங்க. ஒருவேளை நமக்கு பூமியிலே இந்த நாள் தான் கடைசி நாள்னா எப்படி ஜெபிப்பீங்க? எப்படி ஜெபிக்க மாஞ்சுக்கிறீங்க? இன்னைக்கு தான் நம்மளோட லாஸ்ட் டே பூமியில. எப்படி ஜெபிப்பீங்க? ஊக்கமா ஜெபிப்பீங்களா இல்லை ஜஸ்ட் நார்மலா அப்படி ஜெபிப்பீங்களா? ஊக்கமா கண்ணு. இந்த ஊக்கமான ஜெபம் ஏன் டெய்லி செய்ய முடியாதுன்னு கேட்க. ஒவ்வொரு நாளும் இந்த நாள் கடைசி நாள்பா, நான் கர்த்தர்கிட்ட பெற்றே ஆகணும், நான் ஆண்டர்கிட்ட வாங்கிக்கணும்ன்ற அந்த எண்ணத்தோட பிம்பத்தோட ஏன் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க? ஏன்னா நம்ம மைண்ட்ல என்ன ஓடுது தெரியுங்களா, இன்னைக்கு இல்லையா நாளைக்கு ஆர்டர் கொடுப்பாரு. இதான் மைண்ட்ல ஓடிட்டு. இன்னைக்கு ஆர்டர் கொடுக்கலன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? பட் வாட் இஃப் இட் இஸ் யுவர் லாஸ்ட் டே? என்ன செய்வீங்கன்னு கேட்டார். பில்லி கிராமுடைய ரொம்ப வயதான காலகட்டத்து நேரத்தில் உலகத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ரீச்சர் பில்லி கிரஹாம், கேள்விப்பட்டுக்கிறீங்க இல்லைங்களா? ரொம்ப நல்ல ஒரு பிரசங்கியாரு. அவர் 98 வயசு இருக்கும்போது அவர் கேட்டாராம், இன்டர்வியூக்காரங்க கேட்டிருக்கிறாங்க, ஒருவேளை கர்த்தரவனுக்கு நீடிய ஆயுசு நாட்கள் கொடுத்தா நீ என்ன செய்வான்னு கேட்டார். அவர் சொன்னாரா, மறுபடியும் நான் பைபிள் வாசிக்க துவங்கன்னா, நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஏன்னா ஒரு வேர்ட் ஆஃப் காட் மேல லவ் அண்ட் பேஷன் பாருங்க. நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன், பரிசுத்த வேதத்தை வாசிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர்கிட்ட கேட்பேன். இவ்வளவு நாள் செய்யாத ஒரு பக்தியை நான் எனக்கு இருக்கிற நாட்கள் நான் செய்வேன். அது ஸ்டில் ஸ்பீக்ஸ் டு அஸ். அந்த வார்த்தைகள் இன்னும் நம்ம மத்தியில் என்ன ஆகுதுங்க, ஆண்டவர் பேசுகிறார். ஆம் தேவஜனம், கர்த்தர் நம்மை பார்த்து அதுதான் கேட்கிறார். என்ன கேட்கிறாருங்க, ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய கடைசி நாட்களாக இருந்தா எப்படி ஜெபிப்பே, எந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பே, எந்த அபிஷேகத்துக்காக ஜெபிப்பே, எந்த அனாயிண்டிங்காக ஜெபிப்பே, என்ன உன்னுடைய வாழ்க்கையை தடை செய்து அந்த தடையை எப்படி உடைப்ப, இதெல்லாம் காட் நம்ம கிட்ட என்ன பண்ணாருங்க, எதிர்பார்க்கிறார். பட் நமக்கு என்ன தெரியுங்களா, மைண்ட்ல we always have tomorrow. உலகத்தின் பழமொழி என்னங்க, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்றோம். இன்றைக்கு தான் ரட்சிப்பு நாள்னு பைபிள் சொல்லு, நாளைக்கு இல்லையா? எனக்கு இங்க ரட்சிப்பு நாள், இன்னைக்கு தான் ரட்சிப்பு நாள், இன்னைக்கு தான் சுவிசேஷம்ன்றார். நாளைக்கு வரைக்கும் என்ன பண்ணாத, வெயிட் பண்ணாதன்றார், இன்னைக்கே கேளுன்றார்.
ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல உறவாடும் போது எல்லாம் நீங்க அபிஷேகத்துக்காக கேட்க வேண்டியவர்களாக இருக்கும். Anointing changes lifestyle. அபிஷேகம் ஒரு வாழ்க்கையை தத்ரூபமாக மாற்றிவிட்டு, அபிஷேகம் ஒரு மனுஷனை அடையாளமாக மாற்றிவிட்டு, அபிஷேகம் ஒரு மனுஷனை அடையாளத்தின் சின்னமாக மாற்றிடும். அபிஷேகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். ஜெபிக்கணும் ஜெபிக்காதீங்க, கடமையோடு ஜெபிங்க. ஜெபிக்கணும் ஜெபிக்காதீங்க, உறவோடு ஜெபிங்க. ஜெபிக்கணும் ஜெபிக்காதீங்க, கசையோடு ஜெபிங்க. ஜெபிக்கணும்னு ஜெபிக்காதீங்க, இதான் என்னோட லாஸ்ட் டேப்பா, நான் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், தேடணும். தட் இஸ் த டைம். என்னங்க பாரத தேசம் மாறுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பிஸியா இருக்கிறோன்றாங்க. இப்போ கேள்வி, பிஸின்றது குடும்பத்துக்கா, வேலைக்கா, சபைக்கா, இல்லை தனிப்பட்ட விதத்தில் தேவனிடத்தில் உறவாடலாம்? எதில் பிஸியாக இருக்கிறீங்க? நிறைய பேர் கேட்குறீங்க, ஐயோ எங்கள் பாஸ்டர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாருப்பா. ஒரு பாஸ்டர் பிஸியாக இருக்கிறாருன்னா ஒன்று பிரசங்க மேடத்தில் இருக்கணும், அடுத்தது எங்கே இருக்கணுங்க, பலிபீடத்து கீழே இருக்கணும். என்னங்க அப்படின்னு அர்த்தம்? பிரசங்க மேடம் புல்பிட்டுக்கு நிற்கணும், அடுத்தது பலிபீடத்துக்கிட்ட முழங்கால் படிட்டு ஜனங்களுக்காக என்ன பண்ணுங்க. இந்த ரெண்டு இடம் தான் ஒரு ஊழியக்காரங்க பிஸியான இடம். அதை விட்டால் ஒரு ஊழியக்காரர் பிஸியே கிடையாது. ஒரு 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 ஆஃபீஸ் வச்சு சைன் பண்ணி அந்த ஸ்டாஃபுங்களுக்கு நம்ம பேமெண்ட் கொடுத்து அந்த ஸ்டாஃபுகளை நடத்துறது ரொம்ப சாமர்த்தியமா, இல்லை தேவனிடத்துல உறவாடுகிறது ரொம்ப சாமர்த்தியமா? இன்னைக்கு நீங்கள் நிறைய ஸ்தாபகத்தை பார்த்தீங்கன்னா ஜனங்க இதை விட்டுட்டாங்க. பிஸின்ற வார்த்தை எதுக்கு ஆயிடுச்சுங்க? செக்குக்கு சைன் பண்ணுறதும், 4 பேரை சந்திக்கிறதும், பொலிட்டிக்கல் ஆளை சந்திக்கிறதும், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறதும், இன்னைக்கு இதுதான் பிஸின்றாங்க. அன்னைக்கு எலியா ரொம்ப பிஸியாக இருந்தார் தேவனுடைய பாதத்தில். என்னங்க எங்கே இருந்தாருங்க பிஸியா? தேவனுடைய சமூகத்தில் பிஸியாக இருந்தான். ஆண்டவர்கிட்ட கேட்குறார், எனக்கு இன்னும் வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் எடுத்துருக்கேன் ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா அப்படியெல்லாம் நான் செய்ய முடியாது, எனக்கு நீ வேணும். ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அவர் பேசிக்கூட பேச்சு கேட்கல, தூதர் அனுப்புறார், போயிட்டு என் தாசன்கிட்ட கொஞ்சம் பேசி அவனை கொஞ்சம் ஆற்றி தேத்தி அவனுக்கு என்ன சாப்பாடு கேப்பாடு என்ன கொடுத்துட்டு வாடின்றான். என்னங்க, ஏன்னா நான் செத்துறாண்டவர், நான்லாம் இருக்க மாட்டேன். தூதன் வந்து அவரை ஆற்றி தேத்தி என்ன பண்ணுறாரு, அரவணிக்கிறேன், கொஞ்ச நாள் இங்கே தங்கிரு, நான் காகைக்கு கட்டளை கொடுத்துருக்குறேன். என்னங்க, இந்த வனாந்தரத்தில் இருக்கிற இந்த பாலைவனத்தில் இருக்கிற இந்த தண்ணீர் என்னங்க உனக்கு தாகத்தை தீர்க்கும், இது வத்தி போன பிறகு அதுக்கு பிறகு பார்க்கலாம். காட் பிளான் எப்படி மாத்திராரு பாருங்க. பிஸின்றது காடுடைய சமூகம். அது விட்டா வேற எங்கேயுமே ஒரு சில்ட்ரன் ஆஃப் காட், தேவ ஊழியக்காரங்கன்னா இருக்கக்கூடாதுங்க. பிஸியா இருக்கும். You should be so busy that God should not leave you. நீ ஆண்டவர் இடத்துல எவ்வளவு பிஸியா இருக்கணும்னா ஆண்டவனை இந்த இடத்துல விட்டு போகக்கூடாது. அப்படின்னா நீ போவாதமாக என் கூட உட்காருன்னு சொன்ன. நம்ம இன்னைக்கு எவ்வளவு பிஸியா இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் டேல ஸ்டார்டிங் ஆண்டவரே இந்த நாளை உங்க கையில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்க தான் முற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொள்வாராக, இந்த ஃபைல் எல்லாம் நாங்கள் சீக்கிரம் சைன் பண்ணோம், இந்த சர்ச்சை கட்டணும், அந்த சர்ச்சை கட்டணும், இந்த ஸ்தாபனம் கட்டணும், அந்த ஸ்தாபனம் கட்டணும், இதுதான் ஜெபம் பண்ணினுங்கிறத தவிர்த்து லார்ட் இது கட்டணும் கட்டுறது இல்லையோ உங்களிடத்த நான் உறவாடணும். I want to talk to you, God. என் சிஸ்டமை மாற்றுங்க, என் டே டு டே லைஃபோடைய ஆக்ரிகேஷன்ஸை மாற்றுங்க. I want to be something different. என்னை வித்தியாசப்படுத்துங்க, என்னை வேறு பிரிக்கப்பட்டவனாக மாற்றுங்க. இது எல்லா ஊழியக்காரங்க செய்கிற விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அனாயிண்டிங்கே பாடிகார்டு தேவை. பாடிகார்டு இல்லாத அவங்க வெளியவும் வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு அனாயிண்டிங்கே ஆச்சுங்க. அபிஷேகமே ஏற்கனவே அந்த மனுஷனை பாதுகாக்குது. அபிஷேகம் பாதுகாக்கும் போது இன்னொருத்தர் ஏப்பா அவனை பாதுகாக்கணும்னு கேட்குறேன். உன்னை தொட்டுடுவாங்களா, இல்லை கிள்ளிடுவாங்களா, இல்லைன்னா உன் துணியை பறிச்சிடுவாங்களா, என்னங்க, இல்லை உனக்கு திஷ்டி ஆயிடாமா, எதுக்கு உனக்கு பாடி கார்டுன்னு கேட்குறேன். என்னங்க
இந்த சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் கேட்கிறார். ஜீவ பலியாக உங்களோட சரீரங்களை ஒப்பு கொடுன்னு கேட்கிறார். அதான இருக்குதுங்க அந்த வசனம். நீங்க வாசிக்க கேட்டா என்ன இருக்குதுங்க? ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கன்ற. என்னங்க ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்த சரீரத்தை கொள்கிறவன் மேல உனக்கு பயம் வேண்டாம், ஆத்மாவை கொள்கிறவன் மேல உனக்கு பயம் வரட்டும்ன்றான். என்னங்க சரீரத்தை கொலை செய்கிறான் பாருங்க, அதுக்கு பயப்படாத. ஆனா அவனுடைய ஆத்மாவை கொலை செய்கிறான் பாரு, அதுக்கு நீ பயப்படு. உங்களுக்கு புரியுதுங்களா? எங்க போயிடுச்சு சர்ச்சு? என்னங்க இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் மீட் பண்ணனா இன்னைக்கு முடியவே முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராம ஊழியத்தில் நான் இந்த காணிக்கை வாங்குற கான்செப்டை ஸ்டாப் பண்ணேன். நான் வாங்கினதே கிடையாது இது வரைக்கும். நான் என்னைக்கு ஆரம்ப ஊழியத்தில் நான் துவங்கினோன்னா அன்னைக்கு ஆண்டர்கிட்ட சொன்னேன், கிராம ஊழியத்துக்கு போனால் நான் காணிக்கை வாங்க மாட்டேன், எடுக்க மாட்டேன். என்னதுங்க எல்லாரும் கிராமத்துலேருந்து பட்டணத்துக்கு வந்து ஊழியம் செய்கிறாங்க. நாங்கள் பட்டணத்துலேருந்து போய் எங்கே செய்துன்னுக்குறாங்க? கிராமத்துக்குள்ளே போய் பிரவேசிக்கிறோம். ஜனங்க எதிர்பார்க்கிறாங்க, ஏங்குகிறாங்க. ஒரு இரவெல்லாம் நின்று ஜெபம் பண்றோம். நாமளும் மனுஷர்கள் தான். மாஸ் ப்ரேயிங் பண்றது ரொம்ப ஈஸி. பட் இண்டிவிஜுவலா ப்ரேயர் பண்றோம், இண்டிவிஜுவலா ப்ராஃபஸி, இண்டிவிஜுவலா விடுதலை, இண்டிவிஜுவலா அவங்களுடைய ப்ராப்ளங்களை கேட்கிறோம், இண்டிவிஜுவலா என்ன நடக்குதுன்னு கேட்கிறோம். என் கூட சும்மா நிக்கிறவங்களாம் டயர்ட் ஆயிடுவாங்க. கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வரேன்னு போயிடுவாங்க, இல்லை யூரின் பாஸ் பண்ணிட்டோன்னு வரேன்னு போயிடுவாங்க. என் கூட நிக்கிறவங்க. ஆனால் நான் அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருப்பேன். ஒருவேளை இன்னைக்கு தான் என்னுடைய உயிர் போக வேண்டிய நாளாக இருந்தாலும் சந்தோஷமாக யுத்த களத்தில் போட்ட ஆண்டவரே. என் வீட்டில் போகிறதுல எனக்கு பெருமை கிடையாது. யுத்த களத்தில் போகணும், காடு கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்திலே போனோம். அதான் என்னோட குறை. அதனால தான் கிராம ஊழியங்களை நாங்கள் என்ன பண்ணுறது இல்லைங்க, காணிக்கையும் நாங்கள் அதெல்லாம் கேட்கறதில்ல. ஆரம்ப நாட்களை போகும்போது ஸ்கூல் வராண்டாங்க, நாங்கள் வீட்டுக்கு முன்னால் திண்ணைங்க, மாடிங்க மேலே, ஜல்லி கல்லுங்க மேலே, மாங்காய் செடி கீழே, இந்த மாதிரி இடத்துல படுத்துருக்கோம் நாங்கள். கரெக்டா இல்லைங்களா? ஆமாம். இதுதான் இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சுங்க. இதில் இன்னும் மோசமானதெல்லாம் பப்ளிக் ட்ரெயினில் டாய்லெட் பக்கத்தில் உட்காந்து போவாங்க. 20 பேர் 30 பேருங்க. அப்படி போய் வாலிபர்கள் இழுத்துன்னு போவேன் நான் மீட்டிங்க்கு வாங்கன்னு சொல்லி, இல்லையா? ஏன்னா எல்லாம் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அன்னிலேருந்து அதே பேஷன் தாங்க இது வரைக்கும்ங்க. நான் சாகிற வரைக்கும் இதாக இருக்குங்க. நாங்கள் அமெரிக்காவுக்கு போனாலே காணிக்கை வாங்குறல, இந்த கிராமத்தில் போய் காணிக்கை வாங்குவாமா? அந்த அளவுக்கு ஆண்டவர் அல்பியா நம்மளை வைக்கலாம். நான் இருக்கிறத போதுமானவன் நினைக்கிறவன். எத்தனோ பேர் பாரத தேசத்துல போடுவாங்க, திட்டுவாங்க, நீங்க இவ்வளோ $1,00,000 செலவு பண்ணி நீங்க வந்துட்டு ஒரு $20 $30 நீங்க கேட்குறீங்களே, இந்த காசு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி வந்தீங்களே, இந்த காசை வச்சே நீங்க இங்க ஊழியம் செய்யலாமே அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா போன உடனே எல்லாமே அமெரிக்காலாம் நமக்கு சொந்தக்காரன் வச்சுருக்கிறீங்களா? ஏர்போர்ட்ல இறங்கலேருந்து காசு, ஒரு தண்ணி பாட்டில் காசு, சாப்பாடு சாப்பிட்டாலும் காசு, ஒரு காஃபி குடித்தாலும் காசு, ட்ராவல் பண்ணாலும் காசு, ஒரு ஹோம் ஸ்டே எடுத்தாலும் காசு. நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ நாளைக்கு அவங்க வீட்டில் வச்சுப்பாங்க? ஒரு 3 நாளைக்கா, ஒரு வாரமா, ஒரு மாசமா? அவங்க லைவ்லிஹுட் இல்லையா? அவங்களுக்கு குடும்பம்லாம் இல்லையா? அவங்க வேலைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லையா? இந்தியா இதுலேருந்து பாஸ்ட் வந்துக்கிறாரு, மாச கணக்காக கூட வச்சுனே சுற்றி நிற்குவாங்களா? அதுதான் நாங்கள் எப்போதுமே அங்கே காணிக்கை கொடுத்தாலும் வாங்குறது இல்லைப்பா. நாங்கள் இந்த விஷயத்துக்காக வரல. ஒரு காலத்தில் உங்கள் தேசத்துலேருந்து இந்த தேசத்துக்கு வந்து விதையை வச்சுட்டு போனீங்க. நாங்கள் இன்னைக்கு மரம் ஆயிட்டு கனி ஆயிட்டு திருப்பி உங்கள் ஊருக்கே வந்துருக்கிறோம். அதுதான் எங்களுடைய சாட்சி. ஒரு காலத்தில் நீங்கள் மிஷினரி எங்கள் ஊருக்கு வந்தீங்க, இன்னைக்கு நாங்கள் மிஷினரி உங்கள் ஊருக்கு வரோம். ஆண்டர் அந்த மாதிரி என் தேசத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உன்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் யார் பேர் பண்ணுறாங்க? அழைத்தவர் பேர் பண்றார். என்னங்க, நாங்க உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், நாங்க உங்களுக்கு டீ காஃபி வாங்கி கொடுக்குறோம், நாங்க ஸ்பெண்ட் பண்ற காசு.
அவங்க சொல்றாங்க, இந்தியால இருந்து ஒரே பாஸ்டர் எங்களுக்கு வாங்கி கொடுத்துக்க நீங்க ஒண்ணுதான், மிச்சங்களை எங்க கிட்ட இருந்து வாங்கி போடுவதா அப்படின்றாங்க. சரி, நான் எங்க தேவன் அந்த மாதிரி எங்களை தாழ்வான இடத்துல, குறைவான இடத்துல எங்களை வைக்கல. ஆண்டவர் எங்களை நல்லா வச்சிருக்கிறார், ஹாப்பியான இடத்துல இருக்கிறோம். இவ்வளோ லட்ச ரூபாய் செலவு பண்ணி பிளெயின் ஆண்டவர் ஏற்றி அனுப்பின தேவனுக்கு என்னதுங்க, ஒரு $10 $20 நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாடும் குடிக்கிற டீ காஃபிலையும் என்னதுங்க, கொக்கோ கோலாவில் நாங்கள் எந்த விதத்துலையும் என்ன மாட்டோம், குறைஞ்சி போக மாட்டோம். விசுவாசிக்கிறீங்களா? எஸ். காசுக்காக அபிஷேகம் அல்ல, அபிஷேகம் ரொம்ப விசேஷமா, இட்ஸ் வெரி பியூர். ஸோ யாராக நீங்க இந்த மாதிரி ஒரு பிரிவினத்தில் இருக்கிறவங்க நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கங்க, நம்ம ஸ்பிரிட் கூட இந்த ஸ்பிரிட் ஜெல்லாவாது. 5000 பேர் மத்தியில தான் இயேசுவானவர் இருந்தார். 5000 பேர் மத்தியில தான் என்ன இருந்தாங்க, இயேசு இருந்தார். 3 நாளைக்கு பிரசங்கம் பண்ணிக்கிறார். என்ன ஸ்டாமினா, என்ன எனர்ஜி, இரவும் பகலும் என்ன பண்ணிக்கிறார் 3 நாள். அதுக்கு பிறகுதான் ஜனங்க போற வழியில மயக்கடிச்சு விழுந்துருவாங்க ஆண்டவர்னு ஒரு பேச்சுவார்த்தை வருது. 3 நாளைக்கு இவங்க தங்கிட்டாங்க. போகிற வேலையில் என்ன ஆடுவாங்க, மயக்கடிச்சு அந்த இது நமக்கு தான் வரும், லோடு நம்ம மேல வந்துடும், நீங்க தான் திருப்பி உட்காரிச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ணி உட்காந்துக்கணும். நீங்க பண்ணுவீங்க, 3 நாள் பிரசங்கம் பண்ண நீங்க பண்ணுவீங்க, நாங்க பண்ணுவ முடியுமா அப்படின் போது அவர் சொல்ற, இவ்வளவு பேருக்கு நம்ம வாங்கி கொடுக்க காசு இல்லையே. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், போய் பாரு, ஏதாவது இருக்குதா, அகப்படுகிறதா போய் பாரு. சிறு பிள்ளைகளுடைய உணவு 5 அப்பமும் 2 மீனும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்னங்க, அவர்கள் நடுவில் இருந்தார். ஏசப்பா ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்கிறார், நான் எப்பொழுதும் உங்க நடுவில் தானே இருந்தேன், ஏன் இந்த மாதிரி நீங்க என்னை பிடிக்க இப்படி வந்துட்டீங்களே, உங்க நடுவில் தானே தினந்தோறும் நான் தேவாலயத்துல கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன், நான் இங்க தூரம் போலியே. அவரை காண நிறைய பேர் வாஞ்சித்தாங்களாம். அதுல என்னங்க, பிலாத்துடைய மனைவியும் அவரை காண, இந்த மனுஷனை பத்தி கேள்விப்பட்டுக்கிறோம், அவரை பார்க்கணும்னு வாஞ்சித்தாங்களாம். அந்த இரவா நமக்கு இப்போ பயங்கரமான கனவு வந்திருக்குது. அவர் சொல்லிக்கிறார், யார் மேல கை வை, இந்த ஆள் மேல கை வைக்காதுங்கிற பேச்சுவார்த்தையும் போய்க்குது. என்னங்க, இயேசுவானவர் எவ்வளவு அழகானவர் பார்த்தீங்கன்னா, கொடூர பரணபாசையும் விடுவிக்காண்டர் வல்லவராக. என்னங்க, தூக்கு தண்டனைக்கு ஆக்கினி தீர்ப்பு உள்ள ஒரு மனுஷனுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அவனுக்கும் விடுதலை தந்தார். என் தேவன் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்கெல்லாம் மெய்யாகவே விடுதலை பெறுவாங்க. மரணத்தை சந்திச்சா கூட மரணோட விடுதலை. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில செய்த ஒரு விஷயம். அவர் சந்திக்க போனது மரணத்தை, மரணமும் என்ன பண்ணிச்சுங்க, அவருக்கு இடம் கொடுத்துருச்சு. இவர்கிட்ட போய் நம்ம பண்ண முடியாது. அதைத்தான் வெளிப்பாடுல யோவானுக்கு கிடைச்ச பயங்கரமான வெளிப்பாடுல, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலத்துக்கு உயிரோடு இருக்கிறேன், இப்பொழுது மரணத்துக்கும் பாதாளத்துடைய தெருவுக்கோளே உடையவனாக இருக்கிறன்ற வார்த்தையை ஆண்டவர் பேசுறார். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான கம்போசிஷன். ஏசப்பாவை சந்திக்கிறவர்களுக்கு விமோச்சனம் நிச்சயம். இப்ப என் கேள்வி என்னன்னா, இவ்வளவு மகத்துவ தேவனுக்கே ஒரு பாடி கார்டு இல்ல. நிறைய பேர் கேட்கிறாங்க, இல்ல அவருக்கு ஷீடருங்க இருந்தாங்க, என்னங்க அவர் கிட்ட வரக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. ஷீடர்களை உருவாக்க தான் கூட வச்சார தவிர்த்து அவரை பாதுகாத்து கொள்ளணும் அல்ல. என்னங்க, ஷீடர்களை உருவாக்க தான். கெத்சமனி தோட்டத்தில் என்ன வந்து கேட்கிறாருங்க, 1 மணி தாசாக நீங்க விழுத்திருந்து ஜெபிக்க கூடாதா, சோதனைக்கார வருகிற நேரம் சமீபமாயிடுச்சு, ஜெபிங்க. அவர்கள் 2 ரெட்டிப்பாக அனுப்புறார், போயிட்டு ஊழிய செய்துட்டு வாங்க, என் நாமத்தில் நீங்க பேய்களை திறத்துங்க. ரிப்போர்ட் எடுத்துட்டு வராங்க. என்ன ரிப்போர்ட்டுங்க, உங்க நாமத்துல. இன்னொரு இடத்துல உங்க ஷீடரால இது முடியலன்னு கேள்வி பண்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதிரி விஷயங்க ஜபத்தினால் உபவாசத்தினால தான் முடிய தவிர்த்து வேற எதுனால முடியாது. பிசாசுகள் ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தோமாவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை சந்தேகப்படுகிறியா, நீ என்னை கண்டு நீ சந்தேகப்படுகிற, காணாத ஒரு தலைமுறை இருக்குது, அவர்கள் எவ்வளவு பாக்கியவான் என்ற வார்த்தை சொல்லிக்கிறார். நம்மை பத்தி காணாதவர்கள் அவர் என்ன பண்றாங்க,
விசுவாசிக்கிறவர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். You don't need a bodyguard. You need Holy Spirit. You need Holy Spirit. You don't need glitter. You need humbleness. என்னங்க 1000 நாட்கள் ராஜாவின் கூடாரத்தில் இருக்கிறதை பார்க்கிலும் ஒரு நாள் உடைய சமூகத்தில் நான் தங்கியிருப்பதே நாடுகிறேன். ஆகாமினின் கூடாரத்தில் நான் வாசம் செய்வதை பார்க்கிலும் தேவா உடைய வாசஸ்தலத்துக்குள் நான் வாசம் செய்வதை நான் விரும்புகிறேன். எவ்வளவு நாள் ஊழிய செய்துன்றதை காட்டிலும் எவ்வளவு இம்பாக்ட் கொண்டு வரீங்கன்றதான் முக்கியம். என்ன இருக்குனுங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பெரிய பெரிய ஊழியக்காரங்க ரொம்ப சின்ன வயசுலயே இறந்து போயிரு. நீதிமானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு மிகவும் அருமையா இருக்குதுன்றார். நான் இன்னொரு விஷயத்தையும் கத்துக்கினேன். ஏசாயா 57 தீங்கு நாட்கள் வருகிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் நீதிமானை எடுத்துக்கொள்கிறார் ஒரு வசனம் இருக்கு. பயங்கரமான நாட்கள் வரும்போது என்ன பண்றாருங்களா, ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார். ஷீடர் எல்லாருமே சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. ஷீடர் எல்லாரும் ரொம்ப நாள் உயிரோடு இருந்தாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. சின்ன வயசுல என்ன பண்ணாங்க, ஆண்டவர் எடுத்துக்கொண்டாங்க. நேற்று கூட நம்ம கேட்ட இல்லைங்களா, ஒரு ஊழியக்காரனுக்கு யாரெல்லாம் பாதிப்பு கொடுக்குறாங்க, எவ்வளோ டென்ஷனு, ஹார்ட் அட்டாக்கு, டயபெட்டிக்கு, பிபி, கொலஸ்ட்ரால், என்னங்க இதெல்லாம் எப்படி வருது ஒரு விசுவாசி மூலியமா நேற்று நம்ம கேட்டோம். ஆனா ஒரு ஆண்டவருக்காக பணிவிட செய்கிறவனுக்கு அவருடைய நாட்கள் ரொம்ப குறைவாக மாறும். சிலருக்கு இருக்கிறாங்க நீடித்த நாட்களாக இருக்கிறாங்க. காடோட ப்ராமிஸ் அதான். என்னங்க ப்ராமிஸ், நீடித்த நாட்களாக நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்றான். நீடித்த நாட்களாக உன்னை உன்னோட என்னுடைய ரட்சிப்பை உமக்கு நான் காண்பிப்பேன்னு சொல்லிட்டு சங்கீதம் 91 சங்கீதத்துல 15வது வசனத்துல வாசிக்க உண்மைங்க. ஆண்டவர் கூட அதுதான் எதிர்பார்க்கிறது. ஐக்கிய துவாரங்கள். உங்களுடைய ஐகான் should never be a man. ஒரு மனுஷனை பின்பற்ற கூடாது, தேவனை பின்பற்ற. யாரை பின்பற்றணும்? தேவன் 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 தேவனுக்கு பிரியமா நடக்கணும். ஒரு மனுஷன் நம்மை விசாரிக்கிறான்றதுக்காக செய்யாதீங்க, தேவன் நம்மை பார்க்கிறான்றதுக்காக செய்யும். நிறைய சர்ச், இந்தியாவில் இருக்கிற சர்ச் ஆனாலும் சரி, ஃபாரின்ல இருக்கிற சர்ச் ஆனாலும் சரி, அந்த சர்ச் பாஸ்டருங்க இல்லை மூப்படாருங்க ஊழியக்காரங்க கேட்குறாங்கன்றதுக்காக சர்ச்சுக்கு வருவாங்க. இந்த வாரம் போல அவங்க கேட்குறாங்கப்பா நம்மள. ஒரு மனுஷனும் சொல்ல மாட்டாங்க தேவன் நம்ம கேட்கிறாருன்றதுக்காக நம்ம போய் ஆகணும். பாஸ்டர் கேட்கிறாரோ இல்லையோ, யாரு கேட்கிறாங்க நம்ம? நீங்க சொல்லுங்க, அந்த மாதிரி எந்த ஜனங்களை ஒரே ஒருத்தரை நீங்க சந்திச்சிருக்கீங்க வாழ்க்கை பூரா ஆயுசு நாட்கள் முழுமையில ஒரே ஒரு மனுஷனை பார்த்தவங்க எல்லாம் யார் தெரியுங்களா? நம்ம போல பாஸ்டர் நம்மள கேட்கிறாரு. ஆண்டவர் அவரை விசாரணைக்காரராக வச்சுக்கிறார். ஆனா கர்த்தர் அவர் உன்னை காணுகிறவராகவே இருக்கிறார். சங்கீதக்காரன் 14 சங்கீதத்துல 1, 2, 3 நீங்க வாசிக்க கேட்கும் போது, தேவன் இல்லை என்று மதிக்கேடவன் மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். என்ன சொல்லிக் கொள்கிறாங்க? தங்களே தான் கெடுத்து. நான் வாசிங்களா, தங்களே தான் கெடுத்து அருவருப்பான விஷயங்கள். கடவுளை தேடாத போயிட்டு பிறகு என்ன தெரியுங்களா? பாருங்க, சாப்பிடறதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு துணிமணியை போடுறதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற எதுக்கெல்லாம் அவசியம் இல்லை நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கடவுளை தேடுறதுக்கு ஒரு மனுஷன் அவசியம். என்ன வித்தியாசம்? பசி, தாகம். பசி எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். அதே போல தேவன் மேல் நமக்கு என்ன இருக்கணுங்க? ஒரு நீதி மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல கேட்கிறேன். இங்கேயோ வாசிக்க கேட்கிறோம். என்ன வாசிக்கிறீங்க?
அருவருப்பான கிரியைகளை அருவருப்பான கிரியைகளை செய்வார்கள், செய்து வருகிறார்கள். ஆஹா, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டு என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து கர்த்தர் மனுபுத்திரன் என்ன பண்றாங்க, ஊழியக்காரர் விசாரிக்கிறாரு. ஆனா தேவன் பார்க்கிறார். ஊழியக்காரோட வேலை என்னதுங்க? விசாரிக்கிறது, அவ்வளவுதான். ஏன்பா வரலன்னு தான் கேட்பாங்க. ஆனா காடு விசாரிக்க மாட்டாரு, பார்த்துட்டு இருக்கிறார். அவர் விசாரிச்சா வேற மாதிரி இருக்கும். யார் விசாரிச்சாருங்க? You can never play with God. You can never play. He's the hardest person that you can ever play. ஆண்டவர் ஒரு மனுஷன் மோதிட்டு முன்னால் போயிட முடியும். நான் பைபிள் 249 இப்போ 250க்கு போயிட்டு இருக்கிறேன். நான் 250 டைம்ஸ் இந்த உபவாசத்துக்குள்ள முடிக்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு இல்லை. நான் கத்துக்கின விஷயம் இந்த 249 250 என்ன கத்துக்கினேன்னு பார்த்தீங்கன்னா, காட் ஒரு நாளும் பிசாசை சந்திக்கிறது இல்லை. என்னங்க, எதிராக மோதுறது இல்லை. அது அவனுடைய பணிவிடக்காரனுக்கு வேலை கொடுத்துட்டு போயிடுறான். லாஸ்ட் ஃபைட்டு கூட பார்த்தீங்கன்னா காட் வராரு, ஃபைட்டிங் போடுறாரு. நீங்கள் ஒரு வசனம் காமிக்க முடியாது. பைபிள் நீங்கள் காமிச்சு பைபிளை வச்சிருந்தேன், காமிக்கவே முடியாது. காட் சீன்லேயே கிடையாது. ஆண்டவர் மகாசனையோட யுத்தம் செய்தார் நீங்கள் சொல்லவே முடியாது. ஆண்டவருடைய யுத்தம் முடிஞ்சிச்சு. எங்க? கல்வாரி சிலுவையில். என்னதுங்க? அது யாரை சந்திக்க போனாருங்க? மரணத்தை சந்திக்க போனார். ஏன்னா இது பழத்தை புசிக்கிற நாளில நீ சாகவே சாவா என்ற அந்த சாவை ஆண்டவர் பேசினார் தவிர்த்து ஆண்டவருக்கு அந்த அனுபவம் கிடையாது. எந்த அனுபவம் கிடையாது? மரணத்தினுடைய அனுபவம் கிடையாது. நன்மை தீமை அறிகிற மரம் இருந்துச்சு. ஸோ காட் பத்தி யாருக்கு தெரியும்? நல்லது கெட்டது தெரியும். அதுதான் நேற்று தினம் உங்களுக்கு கேட்ட பாருங்க. ஆண்டவருக்கு ஆதாமுடைய லொகேஷன் தெரியணும்னு இல்லைங்க, ஆண்டவருக்கு ஆதாம நிலை தெரியணும் தான் எதிர்பார்த்தேன். ஆதாமே ஆதாமே நீ அவருடைய லொகேஷனை தேடினார் ஆண்டவர். நோ, காட் வாஸ் நாட் சீயிங் ஹிஸ் லொகேஷன். பட் ஆண்டவர் எதை தேடினாரு? அவன் இருக்கிற நிலையை தேடினார். நான் உன்னை வச்ச நிலை என்னது? உன்னை உருவாக்கின நிலை என்னது? நீ இப்போ விழப்பட்ட நிலை என்னது? அதான் ஆண்டவர் கேட்கிறார். ஸோ ஆண்டவர் பார்க்க வாஞ்சித்தது என்னது? மரணம். மரணத்தை ஜெயித்தவர். அதான் 1 கொரிந்தியர் 17ஆம் அதிகாரத்துல முந்தின ஆதாம் பாவம் செய்து மரித்தார், ஆனா பிந்தின ஆதாமோ மரணத்தை ஜெயித்தவர். மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே ஜெயம் எங்கே? 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 45 46 40 இதெல்லாம் வாசிக்க கேட்டீங்கன்னா ரொம்ப அழகான பாணியோடு ஆண்டவர் பேசுகிறார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிளச்சஸ்ங்க நீங்க பார்க்க முடியும். ஸோ காடோடைய எதிரி யாரும் கிடையாது. காடுக்கு ஒருத்தர் எதிரியும் இருக்க முடியாது. நாங்க லூசிஃபர் வந்துட்டு காடு எதிரியா? அவருக்கு ஈடா? சிருஷ்டி கர்த்தருங்க. யாருங்க அவரு? ஆண்டவர் யாருங்க? சிருஷ்டி கர்த்தருங்க. அனாதி தேவன் என்ற வார்த்தைங்க. தி ஏஷியன்ஸ் ஆஃப் டேஸ் என்றாங்க. என்ன மகத்துள்ள தேவன்! அவருடைய அனாயிண்டிங், அவருடைய டான்ஜபிள் பவர் நிக்க முடியுமான்னு கேட்கிறேன். செராப்பியரை ஒருத்தர் மோதிட்டு வெளியே போயிட்டோம் பார்க்கலாம். நான் சொல்றேன், மோத முடியாதுங்க, ஆகாது. காடு போய் ஒரு மனுஷன் ஒரு ஒரு சந்திச்சுட்டு போய் யார் போக முடியும்? அப்ப யார் தான் சந்திக்கிறாங்க? அப்ப யார? நாம தேவனை சந்திக்க போறோம். என்னங்க பிசாசு என்னங்க மிகாவேல சந்திக்க போகிறாங்க. அவங்களுக்கு தான் சண்டை. அவங்க 2 பேர் தான் மோதிப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ள தான் யுத்தம் சொல்லி நீங்க வெளிப்பாடு புத்தகம் 20ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்க கேட்குறீங்க. கொஞ்ச நாளைக்காக அவன் விடுதலாக்கப்படுவான். அப்ப சேனைகளுக்கு என்னங்க அதிபதியாக இருக்கிற மிகாவேல் அவனை வெல்லுவான். இதுதான் பைபிள் இருக்குது. அவனும் அவனுடைய கூட்டாளிகளா எடுத்துன்னு போய் ஆண்டு என்ன பண்ணுவாங்க? எடுத்துன்னு போயிட்டு நித்திய பாதாளத்துக்கு கொண்டு போய் போடுவாங்க. இதுல எங்கேயுமே காடுடைய கான்செப்டே கிடையாது. காடுக்கு இருக்க வேண்டிய இடம் எது தெரியுங்களா? நான் இருக்க வேண்டிய இடம் எங்க தெரியுங்களா? காடுக்குள்ள.
இவ்வளவுதான் ஆண்டோட எக்ஸ்சேஞ்ச். அதுதான் கார்டன்ல தலை உடைச்சுக்கிறது. உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமா இருக்குன்ற காடுடைய யோசனை எல்லாம் என்ன தெரியுங்களா? பிசாசு ராஜ்யத்தை எப்படி உடைக்கணும்ன்றதல்ல, உனக்குள் எப்படி வாசம் செய்யணும்ன்றதான் ஒரு எண்ணம். நாம தான் என்ன பண்ணிருக்கிறேன்னா, பாருங்க பிசாசு இப்படி பண்ணிட்டாங்க, பிசாஸ் தான் வந்துட்டு எங்களை சீட்டு போட வச்சுட்டு இன்னைக்கு ஏமாத்துட்டாங்க, பிசாஸ் தாங்க மேலே ஏறிட்டாங்க, பிசாஸ் தாங்க கால் டோக்கர் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கி தலை வந்துச்சுன்னா பிசாசு. நம்ம வீட்டில் பசங்க படிக்கலன்னா பிசாசு, பேச்சு கேட்கலனாலும் என்னங்க பிசாசு. அவனை ஊருக்கா மாதிரி வச்சிருக்கிறோம் நம்ம. அவனுக்கு ஒரு இடத்துல ஃபெடப்பாட்டுக்கிறான், எதுக்கு பார்த்தாலும் எங்கனே தான் இழுத்துட்டு வரீங்க, கூரைக்கு மேல ஒருத்தக்கிறான், அத்தையும் நீங்க காமிங்கன்ற மாதிரி. என்னதுங்க, உன்னை அழிக்கிறோம் நினைச்சா என்னைக்கும் அழிச்சிருப்பான். உன்னை இன்னும் உயிரோட வச்சுக்கிறேன்னா உன்னோட இருக்கிற ரொம்ப பெரியவர் தான் அர்த்தம். அப்படி அழிக்கிறோம் நினைச்சுதான் தாய் கருவிலே நம்ம அழிச்சிட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து அவனை நம்ம பயந்துட்டு அவனை தலைவலிங்க, ஐயோ அவன் நம்ம இப்படி பண்றான்னு சொல்லக்கூடாது. ஒரு வாட்டி மோதி பார்த்துருந்தான் ஈஸ்வரன் நாமத்தினா, நல்லதை கெட்டதும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். அபிஷேகம் மோத வைக்கும். ஒவ்வொரு தேவ ஜனங்களும் ஒவ்வொரு நேரமும் முழங்கால் படிக்கிற போதெல்லாம் மோதுறாங்க. பிசாசு சாம்ராஜ்யத்தில் ஏசப்பாவுடைய பேரை சொல்லாதீங்கன்னு காதை மூடிக்கிறாங்க. அவரோட நாமத்துக்கு இன்னும் வல்லமை இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னால மரித்தோர்ல இருந்து எழுந்தவ இது வரைக்கும் மேல பவர் இருக்குது. பிசாசுக்கு தேவன் எதிரி அல்ல, இப்போ பிசாசுக்கு விசுவாசிங்க தான் எதிரி. ஏன்னா கர்த்தர் இது வரைக்கும் ஒரு குடாரத்துக்குள் வாசம் செய்துட்டு இருந்தார். ஆனா இப்பொழுதோ நமக்குள் வாசம் செய்ய. அன்னைக்கு குடாரத்தை உடைக்கிறோம் நம்ம நினைச்சான். இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் குடாரமா மாட்டாங்க, உடைக்க முடியல அவங்க கையில. இது உடைச்சா இன்னொன்னு ஆரம்பிக்குது, இன்னொன்னு உடைச்சா இன்னொன்னு ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஒரே ஒரு தேவாலயத்தை உடைச்சிட்டவன் பெருமை பெருத்துக்கினான். இன்னைக்கு உடைக்க பாருங்க பார்க்கலாம். பைபிள் சொல்லுகிறது, வானமும் சிங்காசனம் பூமியனுடைய, அவருக்குன்னு ஒரு தேவாலயத்தை யார் கட்ட முடியும்? நீங்க தான் என்னவா இருக்கிறீங்களா? தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. சோ உங்களை பிரேக் பண்ண முடியாது. ஒரு போலீஸ்காரன் இறந்துட்டானா அந்த இடத்துக்கு இன்னொரு போலீஸ்காரர் தான் வருவான், தவிர ரவுடி வர முடியாது. யார் வரணுங்க? என்ன மாதிரி போலீஸ்காரன்? நோஞ்சாவா? எப்படி வருவாங்க? அதே திடாற்றமா, அதே பணத்தோட, அதே பேமெண்டோட அவனை தான் எடுத்துட்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க தவிர்த்து யாரையோ ரோட்ல போறணும் வந்து வாப்பா போலீஸ்ல ஃப்ரீ ஆகுது காலையாக சும்மா வந்து நில்லு யார் செய்வாங்க? ஒரு உலக சிஸ்டமுக்குள்ளே இவ்வளவு ஒழுக்கம் இருக்கும் போது காட் சிஸ்டம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். ஒருத்தனை ஆண்டரு பிசாசனா கீழே தள்ளிட்டானா சர்ச்சே ஃபயரா மாறிட. இயேசுவின் நாமத்தில் என்னங்க, ஒரு போலீஸ்லயே ஒரு மிலிட்டரியில ஒருத்தனா தான் உள்ள கொண்டு வர முடியும். ஆனா காட் சிஸ்டம்ல என்ன பண்ணிடுவார் தெரியுங்களா? சர்ச்சில் இருக்கிறவங்கலாம் விதையா மாறிடுவாங்க, சர்ச்சில் இருக்கிறவங்கலாம் ஃபயரா மாறிடுவாங்க, சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாமே தேவாலயமா மாறிடுவாங்க, தூக்கின் போய் விசிறலாம் விதையா மாறிடும், மரமா மாறிடும். அதனால தான் பிசாசு தேவ ஜனங்களை பார்த்து அவன் பயப்படுறான். நான் உனக்கு பயத்து நாவி தரலன்றார் ஆண்டவர். என்னங்க, உனக்கு பயத்து நாவி நானு கொடுக்கலையே என்றார். அப்ப என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார்? ஏசியா 41:10 என்ன இருக்குதுங்க? பயப்படாதே. என்னங்க அவ்வளவுதாவா? ஒரே வார்த்தையா? பயப்படாதே. ஏசியா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், திகையாதே, நான் தான் உன் தேவன் என்றார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டுடைய நீதி வலது கரம் என்னதுங்க? You are ambassadors for God. ஆண்டவர் பூமிக்கு வரணும்னு கூட அவசியம் கிடையாது, உன்னை வச்சு வேலை செய்யறார். என்னங்க, அவர் வந்து என்ன வேணும் அப்படின்லாம் கேட்கறது கிடையாது, உன்னை வச்சு ஆண்டவர் வேலை செய்வார். என்னங்க, நீங்க என்ன ஜெபிக்கணும் தெரியுங்களா? ஆண்டவரை பார்த்து நீங்க வராதீங்க ஆண்டவர், நான் போதும் இந்த வேலைக்கு, உங்க நாம வரட்டும், நீங்க வேணாம். அவ்வளவு தூரம் ஏன் வரீங்க? இந்த மாதிரி எதனா பைபிள் நிகழ்வு இருக்குதா? ஆமா, 100க்கு அதிபதியான மனுஷன், நீங்க வராதீங்க, வெறும் வார்த்தையை மட்டும் என்ன பண்ணுங்க, அனுப்பி விடுங்க. அவன் எவானக்கார நல்லா ஆடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்க என்னத்துக்கு அவ்வளவு தூரம் வரீங்க?
நான் ஒரு 100 பேருக்கு அதிபதியா இருக்கிறேன், நான் வரவாங்க போனப்போ நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு கூட மாட்டேன், உங்க மேல நான் பெரிய மரியாதை வச்சிருக்கிறேன், ஆனா உங்க வார்த்தையை அனுப்புங்க. அவன் இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கும்போது அந்த வேலைக்கார சுகமாயிட்டான். நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிற நேரத்திலே ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாங்க. வல்லமைக்கு என்ன இருக்குதுங்க? அபிஷேகத்துக்கு ரொம்ப பவர் இருக்குதுங்க. தேவ ஜனமே மறந்துடாதீங்க. God works in your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில வேலை செய்கிறார். Is a very powerful personality. ரொம்ப வல்லமை நிறைந்தவங்க. Woof. God ரொம்ப பவர்ஃபுல்ங்க. அவரை மாற்றம் குறைவாக என்ன பண்ணாதீங்க, இடம் போடாதீங்க. அவர் கூப்பிட்டால் வானம் கீழே இறங்கி வரணும். என்னங்க மலைகள் எல்லாம் என்னங்க மெழுகு பத்திய போல உருகி போயிடுமா, தண்ணியெல்லாம் வத்தி போயிடுமா. ஆண்டவர் வந்தாருன்னா என்னங்க ஸ்டோரியே வேறங்க. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எந்த ஆண்டரை நீங்க ஆராதிக்கிறீங்க? ஏன் அந்த பவர் நமக்குள்ள இல்லை? ஏன் அந்த அசைவு இல்லை? ஏன் சேஞ்ச் இல்லை நமக்குள்ள? ஏன் மாற்றுதல் இல்லை? ஒரு மனுஷன் நம்மளை கேட்கிறான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோமே, தேவன் நம்ம கேட்பாருன்னு ஏன் அந்த திங்கிங் வரமாட்டேங்குது? ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம், அதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு என்னங்க அவளுக்கு குறைவானவரா? உன்னுடைய யோசனையிலும் கூட தேவனை கீழே நிக்க வைக்காத, மேலதான் வை. உன் படுக்கையிலேயே அவரை மேலதான் வை. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நான் மிகவும் அதிகமா செய்யறேன்ட்டார். நீ நினைக்கிறத காட்டில நான் வேகமா செய்வேன், அதிகமா செய்வேன். So God knows the best. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, மானானது நீரோடைகளுக்கு வாஞ்சித்து கதறுகிறதை போல தேவா என் ஆத்மாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. உம்மை நோக்கி கதறுகிற மாதிரி anoint our spirit, Lord. Anoint our beings. எங்களுக்குள்ள குறைகள் இருந்த இயேசுவின் நாமத்தில் அகற்றுங்க. நிறைவுக்குள்ள கொண்டு வாங்க, நிறைவுக்குள்ள கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, நிறைவுக்குள்ள கொண்டு வாங்க. நாங்க பூமியில் இருக்கிற நாட்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆத்மாவை சந்திக்கிறோம் டாடி. பெருமைன்னு சொன்னா வேணாம் ராஜா, நாங்க இப்படியே நல்லா இருக்கிறோம். உண்மை பக்தி செய்துட்டு ஆராதனை செய்துட்டு உங்களுடைய ஆலயத்துக்கு வருகிறதையும் இது எங்களுக்கு கரெக்டா இருக்குது ஆண்டவர். ஒருவேளை நீங்க எங்களை நம்பி இந்த கனமான ஊழியத்தை அடுத்த லெவலுக்கு நாங்க கொண்டு போன நீங்கள் வாஞ்சித்தா அதுக்கு வேண்டிய அபிஷேகத்தையும் தைரியம் இரக்கத்தையும் பாராட்டபடியா நான் ஜெபிக்கிறேன், பாராட்டபடியா நான் ஜெபிக்கிறேன். டாடி உங்க கொடான கொடி நன்றி ராஜா. எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க, தயவினால் எங்களை நிரப்புங்க, கிருபையினால் எங்களை நிரப்புங்க, ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க, நிரப்புமா ஆவியானவரே எங்களை நிரப்புங்க, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும், தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்களை நிரப்புங்க. நாங்க வார்த்தையை பேசுகிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. என் சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமனை சபையா மாற்றுங்க. எத்தனையோ ஜனங்கள் நோய் நொடியில் இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க, வேதனையில இருக்கிறாங்க, கண்ணீர்ல இருக்கிறாங்க, வியாகுலத்துல இருக்கிறாங்க, பிரச்சனையில இருக்கிறாங்க. God please honor, please honor, please honor, please honor. உங்க வல்லமைக்காக ஜெபிக்கிறோம், உங்க வல்லமைக்காக ஜெபிக்கிறோம். We are praying for your powers, O God. உங்க வல்லமைக்காக ஜெபிக்கிறோம், உங்க வல்லமைக்காக ஜெபிக்கிறோம். வல்லமை நிறைந்தவரே, சத்தியம் நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, ஆசீர்வாதம் நிறைந்தவரே, உண்மை நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, எங்க மேல இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். தொடுங்க எங்க ஆவி, எங்க ஆத்மா, எங்க சரீரங்கள் முற்றிலும் மாற்றப்படட்டுமானவர். அபிஷேகத்தினால் நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்ப ஜெபிக்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமேனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மறவாது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.